இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? இப்போ குட் ஃப்ரைடே இந்த வாரத்துல கட்டாயம் அவங்கவுங்க சபைகள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை பாடு மரணங்கள் புனித வெள்ளியோட 7 வார்த்தைகளை திருச்சபை விசுவாசிகள், பாஸ்டர்மார்கள், வெளியிருந்து வரக்கூடியவங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவோம். ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோள். நீங்க நேர்ல இருந்தீங்கன்னா உங்க காலில் என்ன பண்ணுவேன், விழுந்து இந்த கோரிக்கையை வைப்பேன். கட்டாயம் யாராவது ஒருத்தர் செய்வீங்க அப்படின்னுட்டு நம்புறேன். அந்த 7 வார்த்தையில முதல் வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பை குறித்து பேசுவீங்க. நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் இப்பவுமே என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு ஃபார்மெட்டு, அந்த ஃபார்மெட்டையே கண்டினியூவா அதுல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்டை என்ன பண்ணுங்க, சேர்த்து பேசுங்க. உங்களை கையெடுத்து என்ன பண்றேன், நான் முதல்ல சொன்னேன், நேரில் இருந்தீங்கன்னா காலில் விழுந்து கூட என்ன பண்ணுவேன், ஐயாமார்களே பேசுங்க அப்படின்ட்டு, அக்காமார்களே பேசுங்கன்னு காலில் விழுந்துருவேன். உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் வாரேன், அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி, பசிக்கு, எனக்கு பசி எடுக்கு, எனக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்க என்ன பண்ணணும்? இல்லை வீட்டில் பழைய கஞ்சி இருக்கு, குடிக்கியா? தாராளமா குடிக்கங்க. வெங்காயம் வேணா வெட்டி போடுறேன். இல்லை வெங்காயம்லாம் வெட்டிலாம் என்னாலலாம் முடியாது, இந்தா வெங்காயம் தாரேன், நீயே உரிச்சு என்ன பண்ணிக்கோ, ஒரு பச்சை மிளகா தாரேன். அருமையான சாப்பாடுங்க, நீர் ஆகாரம். நான் குடிச்சுவிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, தம்பி என் வீட்டில் சோறு இருக்கு, பருப்பு குழம்பு பார்த்துக்கோ, முட்டை பொரிச்சு நாங்கள்லாம் சாப்பிட்றோம், ஆனால் உனக்கு சாம்பார் சாதத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்ன பண்ணு, போயிட்டு அடுத்த வாரம் வா, இதே நேரத்துக்கு நான் என்ன பண்றேன், என் கையாலேயே உனக்கு பிரியாணி, லெக் பீஸு, கவர்ச்சியா 2 முட்டை, என் கையாலேயே வெங்காயத்தை வெட்டி, பச்சடி, கத்திரிக்காய். அது எதுக்கு தான் பிரியாணிக்கு வைக்கிறோன்னு எனக்கும் தெரியல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் கூட்டெல்லாம் வச்சு நான் என்ன பண்றேன், சாப்பாடு கொடுக்கும்ல, பிரியாணி சாப்பாடு. நீ போய் என்ன பண்ணு, அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்றீங்க. பசியோட இருக்கிற நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு நீங்க எனக்கு கஞ்சோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா என் பசி ஆறி இருக்கும், நான் நார்மல் மனிதனா இருப்பேன். ஆனா நீங்க ஒரு வாரம் கழிச்சு என்ன வர சொல்றீங்க பாருங்க, பிரியாணி சமைச்சு தரேன்ட்டு, வாழை இலை போட்டு உனக்கு நானே என் கையால பரிமாறுறேன்ட்டு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள பசின்ற கொடுமையில நான் என்ன பண்ணுவேன்னா, பன்னு திருட ஆரம்பிப்பேன் டீ கடையில். அதுக்கப்புறமா சாப்பாடு திருட முடியாது, அந்த சாப்பாட்டுக்காக பணத்தை நான் என்ன பண்ணுவேன், பிக் பாக்கெட் அடிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் பெண்கள் தாலியை ரோட்ல அக்க ஆரம்பிப்பேன், வீடு பூந்து கொள்ளடிக்க ஆரம்பிப்பேன். என்னோட பாவங்கள் அது யாராவது வெளியே சொல்லிடுவாங்களோன்ட்டு கொள்ளையில ஆரம்பிச்சு கொலைகாரனா மாறுவேன். கரெக்டா? அப்ப அதே மாதிரிதான் மன்னிப்பு அப்படின்றதும் உடனே கொடுத்துடணும். ஒருத்தர் கேட்ட உடனே என்ன பண்ணிடணும், மன்னிக்கக்கூடிய குற்றமா இருக்குன்னா மன்னிச்சிடறேன். என்ன, அதுக்குன்னு ஒருத்தர் கையை வெட்டி விட்டாரு, ஒருத்தர் காலை வெட்டி விட்டாரு, அது நம்ம மன்னிப்பு, நம்மளே மன்னிக்க, உன்னை நான் மன்னிச்சிடறேன்ப்பா அப்படின்னாலும் காவல்துறை அவங்க கடமையை பண்ணுவாங்க, ரிமாண்ட் போடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு வாய் வார்த்தையில இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து, ஏழை அந்த மோனை இந்த மோனை, ஒரு கமெண்ட், ஒரு லைக் போட்டு தொலைச்சிட்டு வீடியோ பார்த்தா என்னல அப்படின்னு திட்டுறேன். உங்களை அசிங்கமாவே பேசிடுறேன், உங்களை தரக்குறைவாவே பேசிடுறேன். என்னோட கோபத்தின் நிமித்தமா நான் என்ன பண்ணிடுறேன், உங்களை மானங்கிட்ட கேள்வி கேட்க, உங்க வம்சத்தையே பிடிச்சி போட்டு என்ன பண்றேன், திட்டுறேன். இது மன்னிக்கக்கூடிய குற்றம். அப்ப அந்த மன்னிக்கக்கூடிய குற்றத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, நானும் என்ன பண்ணணும்னா உடனே மன்னிச்சிடணும். இல்லப்பா
நீ இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணு, நாளைக்கு வா, இல்ல அடுத்த மாசம் வா, இல்ல அடுத்த வருஷம் வா, நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்படி நான் உன்னை மன்னிக்கணும்னா ஒரு வாரம் கழிச்சு நீ பிரியாணி சாப்பிட வரல, என்னென்ன கண்டிஷன் தெரியுமா? நீ பிரியாணி சாப்பிட என் வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா குளிச்சு புட்டு சுத்தபத்தமா நல்ல சென்ட் அடிச்சுக்கிட்டு நல்ல பவுடர் அடிச்சுக்கிட்டு நல்லா என்ன பண்ணணும், கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒன்ன நீயே புது மாப்பிளையா அப்படி மாத்திக்கிட்டு நீ வரணும் பார்த்துக்கோ. அப்பதான் உனக்கு என் வீட்டுக்குள்ள வச்சு வாழலை விரிச்சு என் கையால பிரியாணி பரிமாறுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் உன்னை மன்னிக்கணும்னா இந்தந்த கண்டிஷன் அப்ளை, நீ இதெல்லாம் பண்ணு, அப்பந்தான் நான் உன்னை மன்னிப்பேன். நீ இதெல்லாம் பண்ணு, அப்பந்தான் நான் உன்னை மன்னிப்பேன். இந்த மாதிரி மன்னிப்பும் என்ன இல்லை. எப்படி ஒரு பசி ஒரு வாரம் இல்ல ஒரு நாளைக்குள்ள ஒருத்தனை குற்றவாளியா மாத்துமோ, அதே மாதிரி நம்ம மன்னிக்கக்கூடிய குற்றங்கள், அதுக்கு நம்ம மன்னிக்காம விடக்கூடிய காலங்கள் ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு வேணா மாத்தோம். அக்யூஸ்டா மாத்தோம், பொறுக்கியா மாத்தோம், தேச துரோகியா மாத்தோம். சாதாரண வாய் வார்த்தையில பேசின ஒரு பிரச்சனை அவன் தான் என்ன பண்ணுவான், நாட்டுல குண்டு வைப்பான், தீவிரவாதியா மாறுவான். அந்த மாதிரி மன்னிப்பு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க. இந்த இதுக்கப்புறம் நீங்க பேசுவீங்க. அதோட இப்ப நான் இதுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல ஏத்துனாங்கப்பா, காயப்படுத்தினாங்கப்பா, முள்முடி வச்சாங்கப்பா, தேவ நிந்தனை செய்யறவர்னு அவர் மேல பொய் குற்றச்சாட்டு வச்சாங்கப்பா, சவுக்கடி கொடுத்தாங்கப்பா. அதோட ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறது என்ன, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் அவமானப்படுத்துறேன், செருப்ப கலத்தி அடிக்க, அது அவமானம். ஓகே, நான் உங்களை செருப்ப கலத்திலாம் அடிக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட துணிய உருவி அம்மனமாக்கி ரோட்ல ஓட விடுறேன், ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், குரூப்புகளில் அனுப்புறேன், இன்ஸ்டாகிராம்ல போடுறேன், ஃபேஸ்புக்ல போடுறேன். அதுதான் பெரிய அவமானம். அந்த மாதிரி ஒரு அவமானம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட துணியை உருவிட்டாங்க. இது யூதரோட ராஜா கட்டின ட்ரெஸ்ஸுப்பா, இது எனக்கு வேணும் உனக்கு வேணும், ஒரே ஆடையில எந்த ஒரு ஜாயிண்டும் இல்லாம பின்னப்பட்ட விசேஷமான ட்ரெஸ், அது உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவ அம்மனமாக்குனாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நிர்வாணப்படுத்தினாங்க. அந்த நிர்வாணப்படுத்தினதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ட்ரெஸ்ஸை கலத்திட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அம்மனமாக்கி கீழே உள்ள வசனத்தை பாரு. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களோட கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். தன்னோட ஊரார் பார்க்க, தன்னோட அம்மா அப்பா, அம்மா அங்கதான் நிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த வார்த்தை பேசுறாங்க, எப்பா ஜான் அதோ நிக்கிறா பாரு, ஜானுன்னு இல்ல யோவான், அது ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கின சிநேகிதன், நெருங்கின நண்பன். உன் அம்மா மாதிரி பார்த்துக்கோ, எம்மா நீ அழாத, உன் பையன் இனிமே அவன்தான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அம்மா, ஒரு அம்மா முன்னாடி ஒரு 34 வயது வாலிபன் நிர்வாணமா, சொந்தக்காரங்க அத்தனை பேரும், தான் கூட இருந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு கெத்தா பார்த்திருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பா அற்புத அடையாளங்கள் பண்றாருப்பா, இவர்தான்ப்பா மேசியா, இவர்தான் பிதாவால் அனுப்பப்பட்டவர், தேவகுமாரன் அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தவங்க ஒளிஞ்சு கிடந்து பார்த்த பேதுரு, எப்பா என்னை பத்தி ஊர்ல என்னப்பா பேசிக்கிறாங்க, நீங்க தான் தேவகுமாரன், நீங்க தான் பிதா, நீங்க தான் குமாரன், நீங்க தான் பரிசுத்தாவின்னு பேசிக்கிறாங்க ஐயா அப்படின்னு எல்லாம் புகழ்ந்த தன்னோட நண்பர்கள் முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அம்மனமா என்ன பண்ணாங்க, சிலுவை மரத்துல. அந்த நேரத்துல தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, பிதாவே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன அம்மனமாக்கிட்டாங்க. சிலுவை மரத்துல
ஆணி அடிச்சது, முள்முடி வச்சது, சவுக்கால் அடிச்சது, காரி துப்புனது, தேவ நிந்தனை செய்யறாருன்ட்டு போலி எஃப்ஐஆர் போட்டது, இதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வலிக்கல. அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட துணியை உருவுனதுக்கு அப்புறம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்துல என்ன பண்றாப்ல, நிர்வாணமாக்கப்பட்ட நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவே உங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க, தண்டனை கொடுத்துறாதீங்க. எவ்வளவு பெரிய அவமானத்தை என்ன பண்றாங்க? சாராயத்தை காடி தண்ணி கேட்கிறாப்புல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, காளானோட அந்த தெரியும் இல்லைங்களா, அதெல்லாம் அதுக்கு அப்புறமா தான் நடக்குது. அப்போ எந்த சூழ்நிலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்க. முதலாம் வார்த்தை நிர்வாணமாக்கப்பட்ட நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி நம்ம ஆவல இல்ல, நம்மளை யாருமே அவமானப்படுத்தல, நம்மளை யாருமே அசிங்கப்படுத்தல. வேணா வாய் வார்த்தையில இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையே விளங்காத பயிலுவலா, வெறுவாகட்ட பயிலுவலா, நாசமுத்து போற பயிலுவலா, அடி செருப்பால நாய, இவ்வளவுதானங்க. இதுக்கு நீங்க என்ன மன்னிக்க கூடாதா? இல்ல அதுக்கு பதிலுக்கு நீங்க அந்த மோன இந்த மோன எட்ல தொடப்பக்கட்டையா, நார பயல, நாசமா போற பயல, விளங்காத பயல, பன்னி பயல, எரும மாட்டு பயல, அவ்வளவுதானங்க. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? இது வேணா உலக பிரகாரமா கெட்ட வார்த்தை, அந்த மோன தேமோன அந்த மாதிரி வார்த்தை, அவ்வளவுதானே. ஆனா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி ஒரு அவமானத்தின் மத்தியில மன்னிக்க சொல்லியிருக்காப்புல பாத்தீங்களா? பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்க கல்லன், நீ என் கூட இன்னைக்கு பரலோகத்துல இருப்ப, நம்ம அங்க போய் என்ன பண்ணுவோம், என் பிதாவான அவரோட டிஸ்கஸ் பண்ணி யார் யாரெல்லாம் மன்னிக்கலாம் அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் ஆடி என்ன பண்ணுவோம், நம்ம கமிட்டியில உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுவோம்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லல. பிதாவே இவர்களை மன்னியுங்கள், உடனே மன்னிச்சிட்டாப்லையா? அப்ப நம்ம மன்னிக்கலாம்ல. இப்படியெல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் மன்னிக்காம நீங்க என்ன மன்னிக்காம இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செஞ்ச காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அவ்வளவுதான் ஜெபம். அதுக்கு கீழே பாருங்க, இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டாப்ல, மன்னிச்சிருப்பா, உடனே மன்னிச்சிரு, கண்டிஷன் போடாத மன்னிப்புக்கு, அதை பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டு வான்ட்டு. அதே மாதிரி நாள் கடத்தாதீங்க, உடனே என்ன பண்ணுங்க, மன்னிச்சிரும். அப்படி மன்னிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், பல பிரச்சனைகள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையிலையும் நம்ம யாருக்கும் நம்ம வாழ்க்கை கொடுக்க வேண்டாம், அவங்க வாழ்க்கையை அழிக்காம இருப்போம். ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காததுனால வேலை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதையும் மீறி நம்மளால மன்னிக்க முடியல. அதாவது நம்மளா மன்னிக்கணும்னாலும் கூட இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, மன்னிக்க விட மாட்டேன்றாங்க. இல்ல அவன் என்னெல்லாம் பேச்சு பேசலாம், எப்படியெல்லாம் பேசலாம், அவனை போய் மன்னிக்கணுங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க சிண்டு மூட்டி விடுவாங்க. அவனை விடாதீங்க, அவனை இன்னும் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு அப்படிலாம் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை நண்பர்கள், நீங்க நல்லவங்க, கூட இருக்கிறவங்களால ஒருத்தரை மன்னிக்க முடியல, வெறும் வாய் வார்த்தையில பேசின காரியங்கள் அப்படின்னா அடுத்தவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறோம், அடுத்தவங்க வாழ்க்கைய ஒரு வேலை இல்லாம பண்றோம், அவங்கள கஞ்சா அடிக்ட் ஆக்குறோம், அவங்கள போதைப் பொருள் அடிமையாக்குறோம். அந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கையை என்ன பண்ணிடுறோம், சீரழிக்கிறோம்.
இந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயம் உடனே கொடுக்காம ஒருத்த வாழ்க்கை போயிடுச்சுங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கைய ஒரு சாதாரண ஒரு மன்னிப்புன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்காம உங்க வேலை போய் வச்சு, உங்களை கஞ்சா அடிக்க வச்சு, உங்களை ட்ரக்ஸ் அடிக்ட் ஆக்கி, உங்களை சீரழிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் உன்னை மன்னிக்க இழந்த வாழ்க்கை இழந்ததாயிரும் இல்லைங்க. அந்த மாதிரி மன்னிக்க முடியல கூட இருக்கிறவங்களால அப்படின்னா நீங்க நல்லவர் தான். நான் திரும்ப சொல்றேன், நீங்க நல்லவர் தான். ஆனா உங்க கூட இருக்கிறவங்க செல்ஃபிஷா யோசிச்சு ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கிறாங்க, மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த கொடுக்காம. அதுல இருந்து நம்ம உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க ஒரே ஒருத்தரால தான் முடியும். இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு காரியத்திலிருந்து மீண்டு வந்திருக்கேன், மீட்டெடுக்கப்பட்டிருக்கேன், ரெக்கவர் ஆயிருக்கேன்னா ஒருத்தரால. அவர் யார் அப்படின்னா, பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.